வணக்கம், நான் ஆதி. இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட் வந்துருச்சு. ஸோ நம்ம சேனலில் வந்து அது போடலை. ஆல்ரெடி முன்னாடியே வந்த அப்டேட் தான் இது. நம்ம சேனலில் போடலை. ஸோ நம்ம சேனலோட வியூவர்ஸ் பழைய வீடியோஸ்க்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஆதாரில் உள்ள அட்ரஸை எப்படி ஆன்லைன்லேயே சேஞ்ச் பண்ணுறது, எந்த ஒரு டாக்குமெண்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட போய் நேரில் போய் கொடுக்காம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா தயவுசெய்து புரியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஃபைனலாக வீடியோக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கூகுளில், அதாவது மொபைலாக இருந்தாலும் சரி தான், இல்லை சிஸ்டமாக இருந்தாலும் சரி தான், இல்லை கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி தான், இல்லை லேப்டாப்பாக இருந்தாலும் சரி தான், UIDAI அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கங்க கூகுளில். அதில் ஃபஸ்ட்டு லிங்க் வரும், அதை சூஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைடை ஆன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் மேலே வந்து மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா கீழே வந்து சப் கேட்டகரிஸ் வந்து நிறையா உங்களுக்கு தெரியும். அதில் வந்து செக் ஆன்லைன் டெமோகிராபிக்ஸ் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும், டேட்டா ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கும் இல்லைனா. ஸோ அந்த செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லிங்க்கை வந்து நான் டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அட்ரஸ்ஸு, லாங்குவேஜ் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியும். ஃபோன் நம்பரு அதெல்லாம் வந்து இதில் மாற்ற முடியாது. ஃபோட்டோவும் மாற்ற முடியாது. ஓகே, இது வந்து ஆனால் மெயினு. ஸோ இதை மாற்றினாலே நம்மளுக்கு போதுமானது. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கீழே ப்ரொசீட் டு அப்டேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே கேப்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த என்ன கேப்சா போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டான கேப்சாவை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். கீழே சென்ட் ஓடிபின்னு இருக்கும். ஸோ அந்த சென்ட் ஓடிபி அப்படிங்கிற செக்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து அக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஓடிபி கொஞ்சம் டிலேயாக கூட ஆகலாம். ஸோ வராது அப்படின்னு நினச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிலேயாக தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, வந்துருச்சு, ஓடிபி வந்துருச்சு. ஸோ வந்த ஓடிபியை வந்து நம்ம இதில் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே லாகின் பட்டன் இருக்கும். ஸோ அந்த லாகின் பட்டனை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா இன்க்ளூட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2வது ஸ்டெப் இது. ஸோ கீழே வந்து அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டான்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ இது நீங்கள் என்னென்ன மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். லாங்குவேஜ் மாற்றணுன்னா லாங்குவேஜ், இல்லை உங்களோட பாலினத்தை ஜெண்டரை மாற்றணுன்னா ஜெண்டர், அதிலே கொடுத்துருப்பாங்க. ஒரு அட்டம்ப்ட் லெஃப்ட்டு, 2 அட்டம்ப்ட் லெஃப்ட்டுன்னு சொல்லிவிட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்ப சேஞ்ச் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதில் மொபைல் நம்பர் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அது அந்த ஆப்ஷனை இப்போ தூக்கிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அட்ரஸ் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ அந்த காரணத்தினால அட்ரஸ் மட்டும் உங்களுக்கு சூஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரொசீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ நான் அட்ரஸ் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹50 சார்ஜபிள் பண்ணுவாங்க. இது நான் ரீஃபண்டபுள். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ கிடையாது, ஏன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வீட்டுக்கே வரும். ஸோ புது கார்டு, அதுக்காக தான். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்திங்க அப்படின்னா உங்களோட ஓல்டு அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ வரும். உங்களோட ரீஜன் லாங்குவேஜோடு சேர்த்து உங்களுக்கு இதில் வரும். ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்கும், அதாவது கோஆஃபு, ஹவுஸ் பில்டிங்கு, தெருவு, பகுதி, நிலக்குறி, பின்கோடு, கிராமம், அஞ்சலகம், மாவட்டம், மாநிலம், இதில் என்னென்னலாம் நீங்கள் கரெக்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக மாற்றிக்கிங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன அதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாற்றிக்கிங்க. நீங்கள் அட்ரஸ் இல்லை அப்படின்னாலும் சரி, அதாவது சப்போஸ் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாச்சும் மாறி இருக்கும். ஸோ அதோட நீங்கள் இதில் மாற்றிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஃப் அப்படிங்கிறதே உங்களுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும். நீங்கள் அட்ரஸில் சேஞ்ச் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரூஃபும் நீங்கள் அப்லோட் பண்ணுறக்கூடிய டாக்குமெண்ட்டும் சேமாக இருக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட மாறி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆஃப்லைனில் போய் மேனுவலாக பண்ணலை. ஸோ ஆன்லைனில் பண்ணுறதுனால கண்டிப்பாக 100% நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரூஃப் வந்து சரியாக இருக்கா, அதாவது இந்த அட்ரஸ் மாற்றுற அட்ரஸுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சோதனை பண்ணி தான் பார்ப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க, அதாவது வீட்டை வந்து மாற்றிருப்பீங்க.
அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ஹோம் டாக்குமெண்ட்டு அப்படின்னு கேட்டகரி இருக்குங்களா, அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றணும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிசிலாம் இருக்கும். ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் டிசிக்கு உள்ள அட்ரஸ்க்கு நீங்கள் மாற்ற விரும்பலை அப்படின்னா கரெக்டான என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அதை கொடுங்க, கொடுத்துட்டு சூஸ் பண்ணுங்கள். ஓகே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது 2 MBக்கு குறைவாக இருக்கணும். ஜேபெக் ஃபார்மேட், பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த 3 ஃபார்மேட்டு தான் சப்போர்ட் ஆகும். ஓகே. அப்புறம் அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் மை ஆதாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரு, கேப்சா இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ அது தெரிஞ்சுக்கலாம். 7 வேலை நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அப்டேட் ஆகிடும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது வந்து நான் ரொம்ப நாளாக ஆகிடுச்சு பண்ணேன்னா எனக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னே தெரியல, இந்த ஒரு ஸ்டேட்டஸுமே தெரியல அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ண கேட்டகரிக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நான் செக் பண்ணி பார்த்ததில் வரையும் பார்த்திங்கன்னா நம்ம பண்ண கேட்டகரிக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனே கேட்டகரி அதில் எனப்புள்ளே பண்ணலை. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டோட மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ இந்த மெயில் ஐடி தான் help@udai.gov.in. இந்த இது மெயிலுக்கு மெயில் பண்ணி அவங்கள்ட்ட கேட்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நான் அதை பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பண்ணணும். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோனால உங்களுக்கு ஒரு புதிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.